இந்த 2024 வருடத்தின் பிப்ரவரி மாதத்திற்கான வாக்குதத்த செய்தி. ஆண்டவர் என் உள்ளத்திலே அருமையான வார்த்தையை கொடுத்தார். நான் அப்படியே தியானித்து கொண்டே, ஆண்டவரே இந்த மாதம் எங்களுக்கு எப்படிப்பட்ட மாதமாக இருக்க போகிறது, நீர் எப்படி நடத்த போகிறீர், இந்த மாதத்தை குறித்துதான காரியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தும், எங்களோடு பேசும், உடைய வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசும், நாங்கள் அதை அறிந்து கொண்டு நாங்கள் உம்மை பின்பற்றி வருவதற்கு அது ஏதுவாக இருக்கும், எங்களோடு பேசும் என்ற உள்ளம் ஆண்டவருடைய வார்த்தைக்காக ஏங்கி கொண்டிருந்த போது ஆண்டவர் ஒரு வசனத்தை உள்ளத்தில் வைத்தார். வெளிப்படுத்துதல் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அல்லேலூயா. என் உள்ளத்தில் ஜெபித்து கொண்டு போது பிலதெல்பியா சபை என்று ஆண்டவர் இந்த வார்த்தையை என் உள்ளத்தில் போட்டார். என்ன ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்குறாருன்னு, இது 7 சபைகள் ஒரு சபையாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பகுதியை எடுத்து வாசிக்கும் போது இந்த இடத்துல வரும்போது ஒரு வெளிச்சத்தை கொடுத்தார் ஆண்டவர். இந்த மாதத்தில் உனக்கு நான் திறந்த வாசலை வைக்க போறேன். அல்லேலூயா. உங்க சபைக்கு நான் திறந்த வாசலை வைக்க போகிறேன். உங்க சபையில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நான் திறந்த வாசலை வைக்க போகிறேன். ஊழியத்திலும் அவர்கள் செய்கிற தொழிலிலும் வியாபாரத்திலும் அவர்கள் எடுக்கிற எல்லா காரியத்திலும் இந்த மாதம் தடையில்லாமல் இருக்க போகிறது. நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற போகிறீர்கள். உங்களுக்கு அடைக்கப்பட்டிருந்த வாசல் திறக்கப்பட, செங்கடல் பிளந்து வழிவிட்டதை போல, எரிகோ இடிந்து வழி உண்டானதை போல, யோர்தான் பின்னடைந்து வழிவிட்டதை போல, உங்களுக்கு தடைகளாய் காணப்பட்ட எல்லாம் உங்களுக்கு தடைகள் மாறி நீங்கள் முன்னேறுவதற்கு திறந்த வாசல் உண்டாக போகிறது. அல்லேலூயா. இந்த வார்த்தை எனக்கு கேட்ட ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஆண்டவரே, எங்கள் சபை இந்த மாதத்தில் ஒரு முன்னேற்றம் அடைய போகிறதுக்காக ஸ்தோத்திரம், நாங்கள் ஒரு ஜெயத்தை எடுக்க போவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்னுடைய குடும்பம் ஆண்டவரே ஒரு முன்னேற்றம் அடைய போகிறது. ஆண்டவரே, எங்கள் திருச்சபை குடும்பங்கள் முன்னேற்றம் அடைய போகிறது. அவங்க செய்கிற வியாபாரங்கள், தொழில்கள், வேலை ஸ்தலத்தில் பதவி உயர்வுகளை அடைய போகிறார்கள். ஆண்டவரே, சம்பள உயர்வுகளை பெற்றுக்கொள்ள போகிறார்கள். எங்களுக்கு ஒரு வாசல் திறப்பேன் என்று சொல்லியிருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு திறந்த வாசலை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். அடைக்கப்பட்ட இடங்களெல்லாம் திறக்கப்பட்டு போனதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி என் உள்ளம் துதிக்க ஆரம்பித்தது. அல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, நீங்களும் கூட ஆண்டவரை இன்றைய நாளில் அப்படியே சோத்தரித்து கொண்டே இருங்க. ஆண்டவரே, எனக்கு திறந்த வாசலை கொடுத்ததற்காய் நன்றி 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 என்று நீங்கள் சொல்ல 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 உங்கள் விசுவாசத்தின்படியே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். அல்லேலூயா. இந்த திறந்த வாசலை தருவேன் என்று சொன்னது யார் தெரியுமா? வாசிப்போம். வெளிப்படுத்தல் 3:7 எடுத்து வாசிங்க. வெளிப்படுத்தல் 3 வாசிங்க. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாயிருக்கிற சொல்லுகிறதாவது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். போதும் பாருங்க. நமக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுத்தவர் யார்? நான் உனக்கு திறந்த வாசலை இந்த மாதத்தில் வைத்திருக்க சொன்னவர் யார் என்றால்
அவர் தாவீதின் திறவுகோலை உடையவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா. இந்த சாதாரண ஆட்கள் சொல்லியிருந்தா ஒருவேளை நடக்குமோ நடக்காதோ என்று நாம் சந்தேகப்பட்டிருக்கலாம். ஆனால் நமக்கு இந்த மாதத்தில் வாக்கு பண்ணியவர் யார் என்று சொன்னால், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஆகிய சர்வ வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா. ஏன் இந்த சபைக்கு மட்டும் இப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார் என்று சொன்னால், அவர் சொல்றார், உன்னுடைய கிரிகளை நான் அறிந்திருக்கிறேன். ஆமா, நமக்கு ஏன் இந்த மாதத்தில் நமக்கு இந்த வாக்குத்தத்தத்தை தந்தார் என்றால், அவர் சொல்றார், உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன். என்ன கிரியை? முதல் பாயிண்ட் என்னன்னா, நீ என் நாமத்தை மறுதலியாமல் இருப்பதினால உனக்கு நான் திறந்த வாசலை வைக்க போகிறேன். அது வாசிங்க, வெளிப்படுத்தல் 3:8, உன் கிரிகளை நான் அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலம் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் இருப்பதினால. அல்லேலூயா, ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு அநேக ஆண்டவருடைய விசுவாசத்தை விலகி போகிறார்கள். முட்செடியிலே விழுந்த விதை அழகாக முளைக்கும், ஆனால் நெருக்கங்கள் வரும்போது அது அப்படியே வாடி போயிடும், மரித்து போய்விடும். அதே போல ஆரம்பத்தில் அநேகர் சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறார், இயேசு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இயேசுதான் கர்த்தர் என்று சொல்லி ஆர்ப்பரிக்கிறார்கள். அவங்க வாழ்க்கையில் விசுவாசத்து நிமித்தம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் நெருக்கங்கள் வரும்போது அநேகர் வழி விலகி போகிறார்கள். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, வஞ்சகமான போதனைகளுக்கு, வஞ்சகமான உபதேசங்களுக்கு விட்டு கொடுத்து பார்த்தீங்களா, எனக்கு விசுவாசத்தை இழந்து போகிறார்கள். 1 தீமோத்தி 4:1 எடுத்து வாசிக்க. 1 தீமோத்தி 4:1, ஆனாலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யரும் பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். இந்த கடைசி காலத்தில் ஐயோ தலையெல்லாம் சுத்துது. தினம் தினம் ஒரு உபதேசம் வருகிறது பாருங்க. சிரிச்சா ஆசீர்வாதம் சொல்லிட்டு சபையில் சிரிக்கிறார்கள். அப்புறம் கர்ச்சீப்பு ஒரு ஆசீர்வாதம் என்று சொல்லி ஜபித்து கொடு, அந்த கர்ச்சீப்பை எடுத்து கொண்டு போகிறார்கள். இப்படி என்னென்னமோ புது புது உபதேசங்கள் வந்து விட்டது. பார்த்தீங்களா, செழிப்பின் உபதேசம் என்று சொல்லி இன்றைக்கு அநேகரை வஞ்சித்து கொண்டிருக்கிறது. இன்னொன்று என்ன, ஹைப்பர் கிரேஸ் என்று சொல்லி அந்த உபதேசம், நீ எப்படி வாழ்ந்தாலும் நீ பரலோகம் போய்விடலாம், ஒரு முறை ரட்சிக்கப்பட்டு விட்டால் போதும் என்று சொல்லி, ஞானஸ்தானம் எடுத்து விட்டால் போதும் என்று சொல்லி பரிசுத்தத்தை கெடுக்கிற காரியங்கள் உபதேசங்களாய் காணப்படுகிறது. இன்று தினம் தினம் ஒரு உபதேசங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஜனங்கள் வேதம் சொல்லுகிறது 2 தீமோத்தி 4:3-5 வரை பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியமான உபதேசத்தில் ஜனங்கள் நிற்க மாட்டார்கள். அவங்களுக்கு இருதயத்துக்கு ஏற்ற போதகர்களை தெரிந்து கொள்வார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல ஒரு காலத்தில் ரட்சிக்கப்பட்டு பயபக்தியோடு இருந்து பரிசுத்தமாக இருந்து ஊழியம் செய்தவர்கள் இன்றைக்கு எல்லாம் மாறி போச்சு. உலகத்தானை விட மோசமாய் வாழ்ந்து கொண்ட கேட்டால், நான் அந்த உபதேசம் இப்படி சொல்லுது, அந்த ஊழியக்காரர் இப்படி சொல்றார், இந்த ஊழியக்காரர் இப்படி சொல்றாருன்னு சொல்லி புது புது உபதேசத்துக்கு ஒப்பு கொடுத்து, ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி எப்படி ஒரு அருவருப்பான வாழ்க்கை வாழ்ந்தாரோ அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு போய்கொண்டிருக்கிறார். உலகத்தை விட்டுட்டு தேவன் போதும் என்று வந்தவர் இன்றைக்கு தேவனை விட்டு உலகத்தை தேடிக்கொண்டிருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, இது கடைசி காலம். அநேகர் அவர் நாமத்தை மறுதலிக்கிறார்கள். நெருக்கங்கள் போராட்டங்கள் வரும்போது மறுதலிக்கிறார்கள். தேவையில்லாத உபதேசங்களுக்கு, பிசாசின் உபதேசத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்து பரிசுத்த ஜீவியத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தேசம் இருக்கும்போது நானும் நீங்களும் கர்த்தருடைய நாமத்துக்கென்று வைராக்கியமாக நிற்கிறபடியினால,
அவர் நாமத்தை மறுதலியாமல் இருக்கிறபடினால என்ன குழப்பங்கள் வந்தாலும் என்ன உபதேசங்கள் வந்தாலும் சத்தியத்தின்படி நானும் நீங்களும் வாழ வைராக்கி கொண்டு இருக்கிறபடினால கர்த்தரின் உபதேசத்தில், கிறிஸ்துவின் உபதேசத்தில், மனுஷர் உபதேசத்தில் இல்லை, கிறிஸ்துவின் உபதேசத்தில் நாம் நிலைத்திருக்கிறபடினால ஆண்டவர் திறந்த வாசலை உனக்கு வைத்திருக்கிறேன் என்று சொல்றார். அல்லேலூயா. இரண்டாவது பாயிண்ட் என்னன்னா, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டதினாலே. அல்லேலூயா. எப்படிப்பட்ட பலன்? கொஞ்சம் பலன். நம்ம பெரிய படித்த பெத்த ஆட்கள் கிடையாது, பெரிய ஞானிகளும் கிடையாது. நமக்கு ஆண்டவர் கொடுத்த சின்ன கிருபையில், இந்த சின்ன இலசைகளில் ஆண்டவருக்காக உண்மையாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தில் நீ எனக்காக வைராக்கியமாக இருக்கிறபடினால் உனக்கு திறந்த வாசலை வைக்கிறேன். பவுல் சொல்றாரு பாருங்க, 1 கொரிந்தியர் 15:9, நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன், தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பேர் பெறுவதற்கு பாத்திரன் அல்ல. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. அவர் சொல்ற, நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் நான் சிறியவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. பவுல் சொல்ற, நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் நான் சிறியவனாக இருக்கிறேன், ஆனாலும் நான் எல்லாரை காட்டில் அதிக பிரயாசப்படுகிறேன். அல்லேலூயா. நமக்கு இருக்கிற கொஞ்ச பலத்தில் நமக்கு எந்த ஒரு இது இல்லை, ஆண்டவரே நம்பி நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு இருக்கிற கொஞ்ச பலத்தில் ஆண்டவருக்காக உண்மையாக சத்தியத்துக்காக ஆண்டவருக்காக நிற்கிறபடினால ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு திறந்த வாசலை வைக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு யாரும் சப்போர்ட் இல்லை, யாராவது கொஞ்சம் உதவி செஞ்சிருந்தா நான் இன்னும் மேலே வந்திருப்பேன், இன்னும் நான் படிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நான் மேலே வந்திருப்பேன், யாராவது கொஞ்சம் என்னை தூக்கி விட்டுருந்தா மேலே வந்திருப்பேன். அவன் சொன்னா, என் குடும்பம் ஏமாத்திரம், நான் ஏமாத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, நீ இருக்கிற பலத்தோடு போ, உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தோடு போ, அனுப்புகிறவர் நான் அல்லவா. அல்லேலூயா. கிதியோன் இருக்கிற கொஞ்சம் பலத்தோடு போய் பெரிய வெற்றி அடைந்தான். காரணம், அவனோட கூட ஆண்டவர் இருந்ததுனால. எனக்கு கொஞ்சம் பலனார், என் குடும்பம் சின்ன குடும்பம், என் படிப்பு கொஞ்சம், என் குடும்பம் சின்னதுன்னு நினைக்கிறீங்களா? என்னுடைய பேக்ரவுண்டு சின்னதுன்னு நினைக்கிறீங்களா? என் அனுபவம் சின்னதுன்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதிருங்க. கர்த்தர் கிதியோனு கொடுத்ததை போல உங்களுக்கு பெரிய ஜெயத்தை இந்த ஆண்டு தர போறார். கிதியோனுக்கு திறந்த வாசலை வைத்தார். 300 பேரோட பெரிய சேனையை ஜெயிக்கக்கூடிய பலனை கொடுத்தார். உங்களுக்கு தேவ பலன், உங்களுடைய பலவீனத்தில் கர்த்தருடைய பலன் கூட இருந்து அவர் பெரியவராய் இருந்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. நீங்கள் திறந்த வாசல் இருப்பதினால உங்க வாழ்க்கையில முன்னேறி செல்ல போகிறீர்கள், உங்க தொழில முன்னேறி செல்ல போகிறீர்கள், உங்க வியாபாரத்தில் முன்னேறி செல்ல போகிறீர்கள், உங்க வாழ்க்கையில முன்னேறி செல்ல போகிறீர்கள். ஆண்டவருடைய பலன் உங்களை தள்ளிவிட போகிறது, தூக்கி விட போகிறது. அல்லேலூயா. மூன்றாவதாக, வசனத்தை கை கொண்டபடியினால். முதல்ல எதற்காக ஆண்டவர் உனக்கு திறந்த வாசலை தரேன்னு சொன்னாரு? நீ என் நாமத்தை மறுதலியாமல் இருந்ததினால. ரெண்டாவது, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் ஆண்டவருக்காக நீ வைராக்கியமாக இருக்கிறதுனால. மூன்றாவது, நீ வசனத்தை கை கொண்டு நடக்கிறபடினால ஆண்டவர் உனக்கு திறந்த வாசலை வைக்கிறார். 2 பேதுரு 2:5-9 வரை வாசிச்சிங்களா,
நோவா உலகமே பாவத்தில் இருந்தபோது கூட நோவாவும் அவன் குடும்பம் ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியத்தோடு இருந்து 120 வருஷம் என்ன செய்தானா, ரட்சிப்பின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தானா. அல்லேலூயா. ஒரு பகுதியில் பேழை கட்டிக்கொண்டே இன்னொரு பகுதியில் என்ன செய்தான், இன்னொரு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்தான். அதே போல உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் கட்டிக்கொண்டு ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் கட்டிக்கொண்டு இருக்கிற சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் திறந்த வாசலை வைக்க போகிறார். லோத்து பார்த்தீங்கன்னாக்க 8வது வசனம், நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க, கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனைந்து ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளார்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு தெரியும் யாருக்கு திறந்த வாசல் கொடுக்கணும், யார் வாசலை மூடணும்னு தெரியும். லோத்து பாவம் நிறைந்த சோதம் குமாரா, பாவம் கொடுமையான பாவம், அவங்களுடைய பாவம் வானத்துக்கு எட்டிட்டு தேவனுடைய சமூகத்துக்கு எட்டிட்டு அவ்வளோ கொடுமையான பாவம். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அந்த அசுத்தங்களை கண்டு இருதயத்தில் வாதிக்கப்பட்டு துக்கப்பட்டு அந்த மக்களுக்காக செபித்து கொண்டிருந்தான். நீதிமானாகிய லோத்துன்னு சொல்லப்படுகிறது. நாம் சொல்றோம் உலகத்தில் எல்லாம் பாவம் செய்கிறாங்க தானே பாஸ்டர், நாம் எப்படி பரிசுத்தமாக வாழ்கிறது? நோ, நாம் பரிசுத்தமாக வாழ்ந்து தான் ஆகணும். எவ்வளவு ஜனங்கள் மோசமாக இருந்தாலும் அவங்களோடு ஒத்து நாம் போகக்கூடாது. மீன் தண்ணி எவ்வளோதான் வேகமாக வந்தாலும் அதுக்கு ஒத்து போகிறதில்ல, அது எதிர்த்து தான் முன்னேறி செல்லுகிறது. அதே போல் நாம் பாவத்தை எதிர்த்து நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். லோத்து பார்த்தீங்கன்னா அந்த தேசத்தில் எவ்வளவோ அக்கிரமமாக இருந்தாலும் அவன் நீதிமானாக இருந்து இந்த செய்களை கண்டு துக்கப்பட்டு ஒரு நல்ல ஜெபிக்கிற மனிதனாய் காணப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். அதனால பாவம் செய்தவர்களை அழித்து நீதிமானாய் லோத்துவை தேவன் காப்பாற்றினார். அந்த கந்தகம் அக்னி எரிகிற அந்த வேதனைக்கு தப்புவித்தார் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆண்டவர் இந்த அக்னியினால் இந்த பூமியை அழிக்க போகிறார். இந்த அழிவுக்கு என்னையும் உன்னையும் தப்பிக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் வசனத்தை கை கொண்டு நடக்கிறபடியினால், நாம் வசனத்தை கை கொண்டு நடக்கிறபடியினால ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு திறந்த வாசல். அல்லேலூயா. எபேசு பட்டணத்தில் பவுல் சொல்றாரு, திறந்த வாசல்னா என்னன்னு நீங்க கொஞ்சம் பேர் இன்னும் கூட புரியாம இருக்கலாம். பவுல் எனக்கு ஆண்டவர் திறந்த வாசலை வைத்தாருன்னு சொல்றாரு. 1 கொரிந்தியர் 16:8 வாசிங்க. ஆகிலும் பெந்தேகோஸ்தே பண்டிகை வரைக்கும் எபேசு பட்டணத்தில் இருப்பேன், ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. விரோதம் செய்கிறவர்களுக்கும் அநேகர் இருக்கிறார்கள். எனக்கு அனுகூலமான கதவு. எபேசு பட்டணத்தில் பல பட்டணத்தில் ஊழியம் செய்தார். ஆனால் எபேசு பட்டணத்தில் வரும்போது ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் ரட்சிக்கப்படுறாங்க. அந்த ஒரு தெய்வம் அந்த பகுதியில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது. என்ன தெய்வம்? தீனதயாள் என்ற ஒரு தெய்வம். அந்த கோயிலுடைய சிலைகளை வைத்து அந்த சிலைகளை வடிவமைத்து சிலைகளை செய்து வியாபாரம் பண்ணுகிற தொழில் செய்கிறவங்க அன்றைக்கு அநேகர் இருந்தாங்க. அவர்களுடைய தொழில் அற்று போயிடுச்சான். ஏன்னாக்க கைகளினால் செய்யப்பட்ட தெய்வங்கள் அல்ல என்று சொல்லி அந்த பவுல் பிரசங்கம் பண்ணதுனால இந்த விக்கிரக வழிபாடுகளை விட்டு ஜனங்கள் மனம் திரும்பிட்டாங்க. அங்கே போய் சிலைகளை வாங்குகிறவர்கள், அந்த கோயிலை போன்ற உருவமுள்ள அந்த சிலைகளை வாங்குகிறவர்கள் வணங்குகிறவர்கள் குறைந்து போனதுனால, அவங்க தொழில் அற்று போனதுனால அவங்களெல்லாம் கூடி என்ன செய்கிறாங்க, பெரிய கோஷம் போடுறாங்க. என்ன போடுறாங்க? சோத்திரம். 2 நாள் வரைக்கும் என்ன செய்தாங்களாம்? கோஷம் போட்டான். அதில் வாசிங்க, 34வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடி 19ஆம் அதிகாரம்
34வது வசனம். அவன் யூதன் என்றும் அவர்களுக்கு அறிந்த போதும் எபேசியருடைய தீனானினாலே பெரியவள் என்று 2 மணி நேரம் அளவும் எல்லாரும் ஏகமாய் சத்தமிட்டு கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க தெய்வம் தான் பெருசு என்று 2 மணி நேரம் அமளி, ஒரே கூட்டம் சேர்ந்து பவுலுக்கு விரோதமாய் கோஷம் படுகிறார். அன்பு பிள்ளைகளே, அவர் சொல்றார், இங்கே எனக்கு திறந்த வாசல் இருக்கிறது, ஆனால் எதிர்க்கிறவர்களும் இங்கே இருக்கிறார்கள். திறந்த வாசல் இருக்கு, உனக்கு ஆசீர்வாதம் இருக்குனாலே கொஞ்சம் எதிர்ப்புகள் இருக்கும். ஏன்னா நீ வேகமாக முன்னேறி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது என்று சாத்தான் தடுப்பான். ஆனால் இந்த தடுக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். உங்களுக்கு வாக்கு பண்ணினவர் என்று விசுவாசிக்க வேண்டும். அன்பு பிள்ளைகளே, இன்று மாதம் உங்களுக்கு திறந்த வாசல் இருந்தாலும் நீங்கள் அதில் முன்னேறி சென்று ஆசீர்வாதத்தை சுந்தரிக்காதபடி சிலைகள் தடைகளும் இருந்தாலும் கூட கலங்காதிருங்கள். அது தூசியை போல உதறிவிட்டு நீங்கள் கம்பீரமாய் முன்னேறி செல்லுங்கள். ஏன்னா எங்கெல்லாம் ஆசீர்வாதம் இருக்குதோ அங்கெல்லாம் தடைகளும் இருக்கும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் கானான் தேசத்தை இஸ்ரவேல் தேசத்துக்கு கொடுப்பேன் என்று சொன்னார். ஆனால் செங்கடல் வந்தது, எரிகோ வந்தது, யோர்தான் வந்து 32 ராஜாக்கள் தடை செய்தார்கள், அதை சுந்தரிக்க முடியாது. ஆனாலும் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி எல்லாவற்றையும் மேற்கொண்டு அவர்கள் சுந்தரித்து கொண்டார்கள். யோசுவா தேசத்தை பங்கிட்டு 12 கோத்திரத்து கொடுத்தான். அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயம் எடுத்ததை போல உங்களுக்கு இந்த மாதத்தில் ஜெயம் உண்டு என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா. அதே போல சில இடத்துல ஆண்டவர் பூட்டுகிறவராகவும் இருக்கிறார். எல்லா இடத்திலும் நமக்கு திறந்த வாசல் கொடுக்கறதில்ல, சில இடத்துல நமக்கு வாசலை பூட்டுகிறார். அப்போஸ்தலர் 16:6 எடுத்து வாசிப்பீர்களானால், அவர்கள் பிக்கிரியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசாயா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். ஆமென். ஆசியா தேசத்துக்கு இங்க பார்த்தோம், எபேசி பட்டணம் நல்ல அனுகூலமா இருந்தது, திறந்த வாசலா இருந்தது, அநேக கூட்டமாக ரட்சிக்கப்பட்டாலும் சபை உண்டானது என்று பார்க்கிறோம். அடுத்தது ஒரு ஊழியத்துக்கு ஆசியா பகுதியில் போகும்போது ஆண்டவர் சொல்றார், இந்த பகுதியில் நீ சுவிசேஷத்தை சொல்லக்கூடாது. ஆவியானவர் தடை செய்கிறார். அன்பு பிள்ளைகளே, உங்களுக்கு திறந்த வாசலை கொடுத்ததும் நீங்கள் உங்க இஷ்டத்துக்கு போக முடியாது, இஷ்டமான காரியத்தை செய்து விட முடியாது. ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஜெபித்து நீங்கள் செயல்படும். சில காரியத்தை ஆண்டவர் தடை செய்யறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆண்டவருடைய சித்தம் அறியணும். எப்படி சாராளுக்கு ஒரு நாளை குறித்திருந்தாரோ ஒரு ஈசாக்கை பெறுவதற்கு, அதே போல ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு நாட்கள் இருக்கிறது, ஒரு நேரம் இருக்கிறது. அதனால ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு செய்யணும். எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படுது தேவனுடைய சித்தம். ஆனால் பார்த்தீங்களா, இந்த கடைசி காலத்தில் புறஜாதியார், இந்த உலகத்தின் முடிவில் இந்த கடைசி நாட்டில் தான் புறஜாதியார்கள் ரட்சிக்கப்படுவது தேவனுக்கு சித்தமாக இருந்தது. அதே போல ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார், ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். ஆசியாவில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் சுவிசேஷத்தை அறியாதபடி நரகத்துக்கு போனோம் தேவனுடைய சித்தமா இல்லை. ஏன் வந்து தடை செய்கிறார்? ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு, ஒரு நேரம் உண்டு. அதன் நாட்களே அதை செய்கிற தேவன். அல்லேலூயா. திறந்த வாசலை கொடுத்துட்டான்னு உங்க இஷ்டம் போல நடக்கிறதல்ல, திறந்த வாசலை கொடுத்துட்டான்னு உங்க இஷ்டம் போல நீங்க செய்கிறதல்ல. ஆண்டவரிடத்தில் விசாரிக்க வேண்டும். ஆண்டவரே, சொப்பனத்தில் என்னோடு பேசுங்கப்பா, தரிசனத்தில் என்னோடு பேசுங்கப்பா, நான் இந்த காரியத்தை செய்யலான்னு இருக்கிறேன், நான் இந்த தொழிலை செய்யலானுங்க, இந்த வியாபாரத்தை செய்யலானுங்க, இந்த ஊழியத்தை செய்யலானுங்க, இந்த காலேஜில் சேரலானுங்க, இந்த வேலையில் சேரலான்னு இருக்கேன், இந்த முழு நேரத்துக்கு ஊழியத்துக்கு வரலான்னு இருக்கிறேன். உம்முடைய சித்தம் என்ன ஆண்டவரே? எனக்கு வாசல் திறந்திருக்குமா, இருக்கிறதா? என் காரியம் அனுகூலமா இருக்குமா? எனக்கு ஜெயம் கிடைக்குமா என்று நாம் ஆண்டவரிடத்தில் விசாரிக்க வேண்டும். இங்க பார்த்தீங்கன்னாக்க ராத்திரியிலே பவுலோடு கூட பேசுகிறார்.
அப்போஸ்தலர் நடபடிகள் 16:9 அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில் மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று என்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அல்லேலூயா. பார்த்தீங்கன்னாக்க இந்த ஆசியா தேசத்துக்கு ஆண்டவர் போகாத, இங்க வசனத்தை சொல்லாதன்றாரு. மக்கதோனியா தேசத்துக்கு நீ போய் சுவிசேஷத்தை அறிவி என்று தரிசனத்தில் பேசுகிறார். இந்த இடத்துல வரும்போது தான் பார்த்தீங்கன்னாக்க 14-15 லீதியாள் என்கிற ஒரு பெண்மணி இருதயத்தை தேவன் திறக்கிறார். அங்கே பார்த்தீங்கன்னாக்க அந்த வீட்டில் ஒரு ஜப வீடு உண்டாகிறது, அங்கே ஒரு சபை உண்டாகிறது, அநேகர் ரட்சிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர் சொன்னபடி ஊழியத்தை செஞ்சால் உங்களோடு கூட ஆண்டவர் ஊழியம் செய்வார். அல்லேலூயா. இவர் இல்லை ஆசியாவில் இருக்கிற ஜனங்களும் ரட்சிக்க பண்ண ஆண்டவரே, நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, நான் ஊழியம் செய்வேன் செஞ்சிருந்தா ஒருத்தர் கூட ரட்சிக்கப்பட்டிருப்பார். ஏன்னு பட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா இருதயத்தை பூட்டுகிறவரும் திறக்கிறவரும் கர்த்தர். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற இடத்துல போய் ஆண்டவர் சொல்லுகிற ஜனத்துக்கு பிரசங்கம் பண்ணித்தினால 14வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தியத்தீரா ஊராளும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவரும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ அங்கே கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். ஆமென். பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறபடி நாம் நடக்கும்போது ஆண்டவர் நம்மோடு கூட கிரியை செய்வார். அல்லேலூயா. திறந்த வாசலை வைத்திருக்கிறேன்னு சொல்றாரு. ஆனால் நம்ம ஆண்டவரோடு கூட நாம் இணைந்து முன்னேற வேண்டும். தனிச்சு முன்னேற முடியாது. சொந்த பலத்தில், சொந்த சக்தியில், சொந்த மூளையில் ஒன்றும் செய்து விட முடியாது. ஆண்டவரோடு நாம் இணைந்து செயல்படும் போது ஒரு பெரிய ஜெயம் உண்டாகும். பாருங்க, ₹1 செலவில்லாமல் ஒரு ஆலயத்துக்கு இடம் கிடைச்சது. அதுக்கு அடுத்த வசனத்தை பாசுங்க. அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். அல்லேலூயா. இதுவரைக்கும் ஆற்றங்கரையில் ஆராய்ச்சிவங்க பெரிய அரண்மனையில் ஆராதிக்கிறதுக்கு இடம் கிடைச்சது. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். இந்த மாதத்தில் உங்களுக்கு திறந்த வாசலை நான் தருவேன்னு சொல்கிறாரு. ஏன் அப்படி தராருனாக்க, நீங்கள் அவர் நாமத்தை மறுதலியாமல் அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறதுனால. ரெண்டாவது, ஏன் உங்களுக்கு திறந்த வாசல்னா, கொஞ்சம் பலன் இருந்தும் கூட நீங்கள் உண்மையாக வைராக்கியமாக அவருக்காக நீங்கள் நிற்பதுனால. மூன்றாவது, ஏன் உங்களுக்கு திறந்த வாசல்னா, வசனத்தை நீங்கள் கை கொண்டு நடக்கிறதுனால கர்த்தர் உங்களுக்கு திறந்த வாசலை வைக்கிறார். அல்லேலூயா. ஆசியா தேசத்தில் ஊழியம் செய்யாதபடி ஆண்டவர் தடை செய்தாலும் மக்கதோனியா தேசத்தில் ஆண்டவர் திறந்த வாசலை கொடுத்து அந்த அனுகூலமான சூழ்நிலை கொடுத்து பவுலுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்ததை போல உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் இந்த மாதத்தில் அனுகூலமான மாதமாக, ஆசீர்வாதமான மாதமாக இருக்க போகிறது. நீங்கள் அநேக காரியத்தில் ஜெயம் எடுக்க போகிறீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் அநேகருடைய இருதயத்தை திறக்க போகிறார். அவர் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிற தேவன். உன் தொழிலில் இருக்கிற தடையை திறக்க போகிறார். உன் போராட்டத்திற்கு ஒரு முடிவு உண்டாக்க போகிறார். செங்கடல்கள் பிளக்க போகிறது, எரிகோக்கள் இடிய போகிறது, யோர்தான்கள் பின்னடைய போகிறது. பாலும் தேனும் ஓடுகிற கானானை சுதந்தரித்ததை போல இந்த மாதம் நீங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தையும் பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதத்தையும் வீடு வாசலுக்குரிய ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஜெயத்தின் மாதம், ஆசீர்வாதத்தின் மாதம். அப்படியே எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு திறந்த வாசலை, எங்களுக்கு ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிற மாதமாக எங்களுக்கு மாற்றி கொடுத்ததற்காய் நன்றி.
இந்த 2024 வருடம் பிப்ரவரி மாதம் எங்களுக்கு திறந்த வாசல், ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற மாதமாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். சிறு சிறு போராட்டங்கள் வந்தாலும், எதிர்ப்புகள் வந்தாலும், தடைகள் வந்தாலும் ஜெயம் கொடுக்கிற தேவன் எங்களோடு இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம். நாங்கள் ஜெயிப்போம், முன்னேறுவோம், வெற்றி பெறுவோம். வாக்குத்தத்தம் பண்ணீர் உண்மையுள்ள நீர் எங்களோடு இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரம். கண்களை மூடி அப்படியே ஜெபம் பண்ணுவோம். வாக்கு பண்ணினவரே, வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவரே, இந்த WRBM திருச்சபைக்கு மக்களுக்கு மட்டுமில்ல, எனக்கு மட்டுமல்ல, இந்த ஆன்லைனில் கேட்டுக்கொண்டுகிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீர் திறந்த வாசலை வைத்திருப்பதற்காக சோத்திரம். அநேகர் கடன் பாரத்தில் சுமையிலிருந்து நான் அந்த கடனை கட்டுவேன் என்று கலங்கியிருக்கிற சகோதரியே, ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு திறந்த வாசலை வைக்கிறேன், உன் கடனை கட்டத்தக்க வருமானம் உனக்கு உண்டாகும். கடனை கட்டுவதற்கான வாசல் அடைக்கப்பட்டிருந்தது. இந்த மாதத்தில் அது கட்டுவதற்கான வாசல் திறக்கப் போகிறது. ஆசீர்வாதத்தின் வாசல் திறக்கப்படுகிறது. ஒரு பெருவெள்ளம் வருகிறதை போல, ஒரு அணையினுடைய கதவு திறக்கப்பட்டதை போல உன் ஆசீர்வாதம் உன் எல்லைக்குள் பாய்ந்து வரும். அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதனால உன்னுடைய குறைவுகளெல்லாம் அது வாரிக்கொண்டு போகும். நீ கடன் வாங்குறவள் அல்ல, கொடுக்கிறவளாய் இருப்பாய். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறபடினால் உனக்கு செழிப்புண்டாகும், சமாதானம் உண்டாகும், ஆரோக்கியம் உண்டாகும், சுகம் உண்டாகும், ஜெயம் உண்டாகும், உன் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். ஆண்டவரே, இந்த மாதம் எனக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமான மாதமாய் மாற்றி கொடுத்ததற்காக நன்றி சொல்லுங்க. நன்றி 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 நன்றி. ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்தை யாரெல்லாம் விசுவசிக்கிறார்களோ அவர்கள் விசுவாசத்தின்படியே அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக, மேன்மைப்படுத்துவீராக. இந்த மாதம் இவர்களுக்கு ஆசீர்வாதமான மாதமாக, இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் ஒரு ஜெயத்தின் மாதமாக இவர்களுக்கு இருக்கட்டும் என்று சொல்லி பிதா, குமாரன், பரிசுத்தாவின் பெயரால் ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீர் அப்படியே செய்து விட்டதற்காக, இந்த மாதத்தை ஆசீர்வாதமாக்கி திறந்த வாசலை ஒவ்வொருவரும் கொடுத்ததற்காக நன்றி சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.